மத்தியில ஒரு மிகப்பெரிய புரட்சி வெளிக்கொண்டு உண்மையை காட்டியிருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தை பார்க்கணும் மொழிக்காக அத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்களா? யாரு? மாணவர்கள் உயிர் விட்டுருக்காங்க. எதுக்காக? நம்மளா நம்ம முடித்திட்டு இருக்கக்கூடாது, நம்ம சொந்த லாங்குவேஜ் பேசணும் அவங்க இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த மொழியோட இம்பார்ட்டன்ஸ் பல பேருக்கு தெரியல. அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க. நீங்க என்னங்க இன்னும் வந்து மொழியை வச்சு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ் மொழியை வச்சு வந்து நீங்க அரசியல் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்றது இந்த படம் நீங்க பாருங்க தெரியும். கண்டிப்பா இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். படத்தை அவங்க எடுத்து நடிச்சிருக்காங்க, நடிக்கல வாழ்ந்துருக்காங்க, மிரட்டிருக்காரு. அதே போல டேரக்டர் ஏங்க அவங்க வந்து ஹிந்திக்காரங்களோ இல்ல எந்த காரங்களோ இல்ல, அவங்க எந்த படம் எந்த உண்மையான கதையை வந்து எடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்டம்ப்ட்ல பக்கா பண்ணிருக்காங்க. சூப்பர் ட்ரை. அதே போல ஜெயம் ரவி மிரட்டிருக்காரு. அதுல பத்தி சொல்லி ஆகணும். அதுல சிறப்பு பண்ணிருக்காங்க. என்டையர் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சம். அப்படிலாம் ஒரு லாகம் கிடையாது. நல்லா இருக்கு. லாகம் சொல்ற நிறைய ஹேட் ரிவ்யூஸ் யாரு வரலாங்க செய்யும். எல்லா படத்துக்கும் வந்து பாசிட்டிவாவே சொல்லிட்டு போக மாட்டாங்க. எதிர் தரப்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த எதிர் தரப்பு யாரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு வரலாறுங்க. ஒரு வரலாறை வந்து இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு புரிய வைக்கிற ஒரு படம். சரியா? இங்க வந்து மசாலா எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம பெரிய பெரிய டான்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வரலாறுல எங்க காமெடி எடுத்துட்டு வர முடியும்? இது வந்து ஒரு போராட்ட சப்ஜெக்ட். 1965 கிட்டத்தட்ட 100 to 200 பேர் அன்அபிஷியலா இறந்து போனாங்கன்றாங்க. ஆனா கவர்மெண்ட் டிக்ளரேஷன் படி 6 7 8 மறைச்சிட்டாங்க. யாருக்காக அவன் இறந்து போனான்? நமக்காக. இன்னைக்கு தமிழ் மொழி இன்னைக்கு இன்னும் உயிரோட இருக்குன்னா இதுக்கு அத்தனை பேர் செத்து போனா பாருங்க. அதுக்கும் முன்னாடி எவ்வளவு பேர் செத்து போயிருப்பான். சோ இவங்க எல்லாம் இறந்தது இந்த தமிழ் மொழிக்காக. ஆனா அதை வந்து இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு தெரியுமானா அவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்காது. ஆமா, தெரியாது. அவங்கதான் ஒரிஜினல் வாரியர்ஸ். ஆக்சுவலா அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போரிட்டாங்க பாருங்க, அவங்கதான் ஒரிஜினல் வாரியர்ஸ். இது இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு தெரியுமானா தெரியாது. அந்த இளைஞர்களுக்கு இந்த படம் வந்து கிளியரா வந்து எல்லாத்தையும் எடுத்து காட்டியிருக்கு. திணிப்புக்கு தான் எதிரானவர்கள் நாங்க வந்து இந்தி மக்களுக்கோ இந்தி மொழிக்கோ எதிரானவர்கள் கிடையாதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட. ஆனா ஒரு பிக் ஸ்கிரீன்ல சிவகார்த்திகேயன் அதை சொல்லும் போது அந்த ரீச் வேற மாதிரி எல்லார்கிட்டயும் போய் சேரும். சோ தெளிவா வந்து அவங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயனை தவிர்த்து வேற யாருன்னா இந்த ரோல்ல நடிச்சிருந்தா செட் ஆகுமானா கஷ்டம். நீ வந்து யாருன்னா பேரை சொல்லி கோத்து விட்டுட்டு அப்புறமா ஏங்க அவரை பத்தி பேசுறீங்க நீங்களே கேள்வி கேட்காதீங்க. ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் எக்ஸ்ட்ரீமா நடிச்சிருக்காரு. நீங்க தியேட்டர்ல இன்னைக்கு இருந்தது ஃபுல்லா நான் பார்த்த ஸ்கிரீன்ல 2K கிட்ஸ் தான். பெரியவங்க யாருமே இல்ல. யாருமே அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்கள் தான் இருந்தாங்க. ஆனா அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்கள் அந்த சிவகார்த்திகேயன் சொல்லும் போது இங்க இருக்கிறவன் கத்துறான் பாருங்க, அப்போதான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் டு தி கோர்னு சொல்லுவோம்.